மக்கள் இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் இரவு 12 மணியானாலும் 1 மணியானாலும் பேருந்துலேருந்து இறங்கி போகின்ற காட்சிகளை இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் பார்க்க முடியும். அதில் எந்த இடத்துலையும் எந்த விதமான வன்முறையும் நடந்ததாக ஒரு மதிப்பெண் கூட வாங்காமல் 0 வாங்கியிருக்கின்றவர்களுக்கு, அந்த 0% வாங்கியவர்களுக்கும் இடம் உண்டு என்று அறிவித்த ஒரே அரசு உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய ஒன்றிய அரசு தான். இதுவே நீட் ஃபெயிலியர் ஆகிவிட்டது என்பதற்கு குழப்பத்தினுடைய உச்சிக்கு போய்விட்டார்கள் அப்படி என்பதற்கு இது போன்ற தாறுமாறான பேச்சுக்கள் ஒரு எடுத்துக்காட்டு. ஏனென்றால் மும்மொழி கொள்கை தேவையில்லை என்பது எங்களுடைய வாதம். அதாவது அரசு பள்ளிகளில் கட்டாய திணிப்பு என்கின்ற பெயரில் மும்மொழி கொள்கை வேண்டாம். விரும்பினவே செம்மொழி அந்தஸ்து பெற்றிருக்கிற தமிழ், ஆனால் பல மொழிகள் கலந்தது இந்தி. அதே போல பேச்சு வழக்கிலே இல்லாதது சமஸ்கிருதம். சமஸ்கிருதத்துக்கும் இந்திக்கும் நீங்கள் ஒதுக்குகிற தொகையிலே, அதாவது கிட்டத்தட்ட 50ல் 1 மடங்கு 30-40ல் 1 மடங்கு கூட நீங்கள் தமிழுக்கு ஒதுக்குவது கிடையாது என்பதுதான் எங்களுடைய வருத்தம். அநாகரிகம் உள்ளவர்னு அவங்களுடைய பிரதான் சொல்றதை அவர் ஏற்றுக்கொள்ளலாம், நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியும் என்கின்றது அவசியம் கிடையாது. தமிழ் உணர்வாளர்கள், உண்மையான தமிழர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நாங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடிய பெண் சகோதரிகளுடைய வரவேற்பு என்பது பாராட்டத்தக்க அளவுக்கு இருக்கு. ஏன்னா 2021 மேல ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால அவங்களுக்கு மகளிர் விடியல் பயணம் கிடையாது. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு அமர்வில் நம்மோடு இணைந்திருப்பவர் சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் நீங்க என்ன மாதிரியான நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்கீங்க? சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதிலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இடுகின்ற கட்டளைகளை சிறமேற்கொண்டு சட்டங்களை எந்த அளவுக்கு சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்து அதன் மூலமாக தமிழகத்திலே அமைதியை பாதுகாக்க வேண்டுமோ அதற்கு சட்டத்துறை உறுதுணையாக இருந்திருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமே என்றால், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கின்ற பொழுது அதற்கான தண்டனைகளை கடுமையாக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய எண்ணத்துக்கு ஏற்ப திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு மரண தண்டனையிலே என்றைக்குமே நாங்கள் மரண தண்டனைக்கு எதிர்ப்பானவர்கள். ஆனால் இதிலே பெண்களுக்கு எதிராக கொடுமையான கடுமையான குற்றங்களை செய்கின்றவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கலாம் என்கின்ற அளவுக்கு பெண்கள் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். அது ஒன்று இன்றைக்கு பெண்களை பாதுகாப்பதற்காக அமைந்திருக்கிறது. இவ்வளவு சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கோம், நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்றோம். பட் ஆனால் தமிழகத்தில் அது மாதிரியான நிலைமை தான் இருக்கா? தொடர்ச்சியாக இப்போ எதிர்கட்சிகள் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆக இருக்கட்டும், சில தினங்களுக்கு முன்பு அண்மையில் மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. அன்னைக்கு திரு விஜய் ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அதுலேயுமே கூட முதல் முறையாக திமுகவை குறிப்பிட்டு நம்ம தான் அவங்க ஆட்சிக்கு கொண்டு வந்தோம், இவங்கெல்லாம் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பாங்க, மக்களை பாதுகாப்பாங்கன்னு நம்பினோம், பெண்களுக்கு போதுமான பாதுகாப்பு வழங்கலை அப்படின்னு ஒரு வெளிப்படையான விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, அச்ச உணர்வு இருக்கிறது. தமிழகத்திலேயும் கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே பொள்ளாச்சியிலே ஒரு பாலியல் வன்கொடுமை நடைபெற்றது. அந்த பாதிப்புக்கு ஆளான பெண்ணும் அவருடைய சகோதரரும் காவல்துறையிலே சென்று புகார் கொடுத்தும் 10 நாட்களுக்கு அந்த புகாரை பெறவில்லை. அதற்கு பிறகுதான் அங்கே FIR போடப்பட்டது. எனவே நாம் சென்று காவல்துறையிலே புகார் கொடுத்தால் கூட நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் என்கின்ற அச்ச உணர்வு அன்றைக்கு பெண்களிடத்திலே இருந்தது. ஆனால் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு தரப்படும், உரிய முக்கியத்துவம் தரப்படும், எனவே தைரியமாக வெளியே வாருங்கள், உங்களுக்கு எதிராக நடைபெறுகிற குற்றங்களை தைரியமாக வந்து நீங்கள் புகார் கொடுக்கலாம், நீதிமன்றத்திலே சென்று புகார் கொடுத்தாலும் சரி, காவல் நிலையங்களிலே சென்று புகார் கொடுத்தாலும் சரி, இந்த அரசு உரிய நடவடிக்கையை எடுக்கும் என்று அவர்களுக்கெல்லாம் அந்த பயத்தை தெளிவித்து இந்த பயமில்லாத ஒரு உணர்வை உருவாக்கியதனுடைய விளைவு இன்றைக்கு பெண்கள் தைரியமாக இந்தியாவிலே தமிழகத்திலே வந்து இன்றைக்கு அவர்கள் தங்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு எதிரான அந்த சம்பவங்களுக்கு புகார் கொடுக்கின்ற சூழலை உருவாகி இருக்கிறது. மற்ற மாநிலங்களில் இந்த அளவுக்கு அந்த மாநில அரசுகள் பெண்களுக்கு தைரியம் கொடுக்காத காரணத்தாலே பலர் வெளியே சொல்ல பயந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பெண்கள் தைரியமாக சிறு குற்றம் நடந்தாலும் கூட உடனடியாக வந்து புகார் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு தைரியத்தை இந்த அரசு தந்திருப்பதால் தான் இன்றைக்கு பலரும் காவல் நிலையத்துக்கு வந்து புகார் கொடுக்கிறார்கள்.
இந்த பெண்கள் தைரியத்தை குறிப்பிட்டு பேசுனதுனால இந்த கேள்வி. அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் நமக்கு தெரியும். அந்த மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானாங்க. அந்த மாணவி வெளிப்படையா ஒரு புகாரை தைரியமா வெளியே வந்து தெரிவிச்சாங்க. ஆனா அது எஃப்ஐஆர்ல வெளியாகி பெரிய அளவுல சர்ச்சையை அதுக்கு ஏற்படுத்தியது. தான் அந்த புதிய சட்டம் வந்ததுனால அது வெளியாகி விட்டது என்று நாங்கள் அதை வெளியிடவில்லை. அதற்கு புதிய சட்டம் வந்ததும் ஒன்றிய அரசு தான் காரணம் என்பதற்கான விளக்கத்தை மறுநாளே நாங்கள் தெரிவித்து விட்டோம். நாங்கள் நிச்சயமாக பெண்களை பாதுகாப்பவர்கள் பாதுகாப்போம். இந்த ஒப்பீடு சரியா இருக்குதா? ஒவ்வொரு முறையுமே பெண்கள் தொடர்பான பாதுகாப்பா இருக்கட்டும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா இருக்கட்டும், எது தொடர்பா நம்ம பேச தொடங்கினாலுமே முன்பு இருந்த அரசை ஒப்பிட்டேவும் நம்ம பதில் சொல்றோம். பொதுவா இப்ப நீங்க சொன்னீங்க, இப்ப இதுக்கு முன்னால பொள்ளாச்சி சம்பவத்துல அவங்க சரியா முறையா நடவடிக்கை எடுக்கல, நாங்க சிறப்பா நடவடிக்கை எடுத்தோம். இந்த ஒப்பீடு சரிதானா? இது சரியா இருக்குமா? அவங்க சரியில்லை அப்படின்றதுனாலதான் நம்ம அடுத்து திமுக அரசு வரணும் அப்படின்னு சொல்லி அதனாலதான் நாங்க இன்னைக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறோம். புகார் கொடுக்கறாங்க. அன்னைக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படவில்லை, தயங்கினார்கள். இன்றைக்கு நாங்கள் அவங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கிறோம் என்கிற நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் தைரியம் கொடுக்கறாங்க. பல வழக்குகள்ல யாரு எப்படி எந்த மனதோடு இருக்கிறார்கள் என்று கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் குற்றம் நடந்த பிறகு உடனடியாக குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதிலே இந்த அரசு சிறப்பாக செயல்பட்டதை போல வேறு எந்த அரசும் செயல்படவில்லை என்பதை எங்களால் சொல்ல முடியும். எனவே குற்றம் நடக்காமல் தடுக்க வேண்டும், அது ஒரு புறம். ஆனால் நடந்துவிட்ட குற்றத்துக்கு அவர்கள் மீது உரிய நடவடிக்கையை விரைந்து எடுக்க வேண்டும். அதையும் செய்திருக்கின்றோம். நடக்காமல் தடுப்பதற்கான விழிப்புணர்வுகளையும் நாங்கள் உருவாக்கி வருகிறோம். ஒவ்வொரு நாளுமே நம்ம நிறைய விஷயங்கள்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நேற்று நடந்தது கூட பார்த்தீங்கன்னா, ஸ்ரீவைகுண்டத்தில் மாணவர் ஸ்கூலுக்கு போகிற மாணவர் அங்கே சாதி வன்மத்தோட சிறுவர்கள் அருவாளால் வெட்டுறாங்க அப்படின்னு ஒரு செய்தியை பார்க்குறோம். இதற்கு முன்பு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கூலில் போய் டீச்சரை அட்டாக் பண்ணுறது அது தனிப்பட்ட முறையில் இருந்தால் கூட இது எல்லாமே பொது வெளியில் நடக்குது. ஸ்கூல்லையாக இருக்கட்டும், மருத்துவமனையாக இருக்கட்டும், நீதிமன்ற வாசல்ல வழக்கறிஞர் வெட்டி கொல்லப்படுறாரு. இல்ல, கடந்த காலங்களிலும் இது போல நடந்திருக்கிறது. நடக்கவில்லை என்று எதுவும் சொல்ல முடியாது. இப்ப எங்கேயுமே நாங்க குற்றங்கள் நடக்கவில்லை என்றே நாங்கள் மறுக்கவில்லை. குற்றங்கள் யாரு என்ன மனதில் இருக்கிறார்கள், என்ன மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதை நாம் கண்டுபிடிக்க முடியாது. எனவே இன்றைக்கு ஒருவருக்கொருவர் ஜாதிய மோதல்கள் இருக்கின்றன, பல்வேறு விரோத மனப்பான்மைகள் இருக்கின்றன. அவை வெளிக்கொணர்கிற போது உச்சத்துக்கு அவர்கள் செல்லக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கின்றன. முடிந்தவரை அதை தடுக்கிறோம். தடுக்க முடியாத போது அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதியை பெற்றுத் தருகிறோம். அதைத்தான் அரசாங்கம் செய்ய முடியும். அந்த நீதியை பெற்றுத் தருவதிலே எங்களுடைய அரசு சிறப்பாக செயல்படுகிறது என்பதுதான் பாராட்டுவதற்குரிய ஒன்று. நீங்க சொல்றதுல இருந்து நானும் வரேன். இப்ப குற்றம் நடக்கிறது ஒரு பக்கம், குற்றம் நடக்காம தடுக்கிறது அப்படின்றது, நடந்த பிறகு நடவடிக்கை எடுக்கிறது ஒரு பக்கம். குற்றம் நடக்காம தடுக்கிறது அப்படின்றது எந்த அளவுக்கு நம்ம சிறப்பா செயல்பட்டு இருக்கோம்? இப்போ காவல்துறையினுடைய ரோந்து பணிகள் இப்போ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, பெண்கள் இப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டில் இரவு 12 மணியானாலும் 1 மணியானாலும் பேருந்திலிருந்து இறங்கி போகின்ற காட்சிகளை இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் பார்க்க முடியும். அதுல எந்த இடத்துலையும் எந்த விதமான வன்முறையும் நடந்ததாக தெரியவில்லை. எனவே சாதாரண மக்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை என்பது இதன் மூலமாக தெளிவாகும். அங்கே சில இடங்களிலே குறிப்பிட்டு அவர்களுக்குள்ளே விரோதங்கள் அடிப்படையிலேயும், அதே போல சில இடங்களிலே பாலியல் வன்கொடுமைகளுக்கு சிலர் அவர்களுடைய இதுல நடக்கிற காரணத்தாலே தான் இந்த கொடுமைகள் நடக்கின்றன. அதை நாங்கள் தடுத்து விடுகின்றோம். ஆனால் முழு சுதந்திரம் இருக்கின்றது, பாதுகாப்பு இருக்கிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு என்பதை சொல்லுகின்றேன். இரவு நேர பேருந்துகளை இயக்குகிறோம். நீட் விவகாரத்துல நம்ம சட்ட போராட்டம், இப்ப முதலமைச்சரா இருக்கட்டும், துணை முதல்வராக இருக்கட்டும், அவங்க கவர்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னால என்ன சொன்னாங்கன்னா, நீட்டை ஒழிக்கிறதுக்கான ரகசியம் எங்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. வந்த பிறகு இன்னும் நீட் இருக்கு. சட்ட போராட்டமா நீங்க ஒரு சட்டத்துறை உங்களோட வருது அப்படின்றதுனால சட்ட போராட்டம் எந்த அளவுல இருக்கு? நாங்க சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றி அனுப்பி இருக்கின்றோம். நீதிமன்றத்திலும் பல்வேறு வழக்குகள் இருக்கின்றன. இன்னைக்கு இந்த நீட் ஏன் தோல்வியடைந்திருக்கிறது என்பதையும் நான் சொல்லுகின்றேன். அவர்கள் விடாப்பிடியாக கௌரவ பிரச்சனையாக பிடித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர வேறு ஒன்றுமில்ல. யார்? மத்திய ஒன்றிய அரசாங்கம். கடந்த ஆண்டு 0% 0 மதிப்பெண் பெற்றவர்கள், அதாவது போய் தேர்வுல பிள்ளையார் சொல்லி சிவமயம் போட்டிருந்தாலும், சிலுவை போட்டிருந்தாலும், அல்லது அல்லாவுக்கு எதிர்வதி இருந்தாலோ, அல்லது வெறுமனே தந்தை பெரியாரையோ யாரையும் பற்றி எழுதியிருந்தாலும் கூட அவர்கள் ஒரு மதிப்பெண் கூட வாங்காமல் 0 வாங்கி இருக்கின்றவர்களுக்கு, அந்த 0% வாங்கியவர்களுக்கும் இடம் உண்டு என்று அறிவித்த ஒரே அரசு உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய ஒன்றிய அரசு தான். இதுவே நீட் ஃபெயிலியர் ஆகிவிட்டது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்பதற்காக சொல்லுகின்றோம். இந்த ஆண்டு கூட 10 மார்க்கு 15 மார்க் வரைக்கும் கடைசியா கொண்டு வந்து அதுல முறைகேடு இருக்கு அப்படின்றத நம்ம தொடர்ந்து முறைகேடுகள் மோசம். இந்த முறைகேடுகளை கடந்து
அவர்கள் அறிவித்தது 0%. அப்ப நீட் தேவையில்லைன்னு நாங்க சொல்றது தானே, அது இன்னைக்கு அவங்க மறைமுகமாக சொல்லுகிறார்கள், நாங்கள் வெளிப்படையாக கேட்கிறோம். நேற்று மக்களவையில் ஒரே கலைவரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நேற்றும் சரி இன்றும் சரி மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தொடர்ச்சியாக ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. அதுவும் தமிழக எம்பிக்களை நாகரிகமற்றவர்கள் அப்படின்னு சொல்லி விமர்சிச்சிருக்காரு. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றிய அரசு இழைத்திருக்கிற அநீதி. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய பிரதிநிதிகளாகத்தான் இந்த 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அங்கே இருக்கின்றார்கள். நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர்கள் எங்களாலே சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை நாகரிகமற்றவர்கள் என்று சொன்னால் இவர் என்ன நாகரிகமானவரா? அதுக்கு திருப்பி இல்ல, அதை வித்ட்ரா பண்ணிட்டாரு. அதை இப்ப வித்ட்ரா பண்ணிட்டாரு. கண்டனம் வந்தது, கண்டனம் எழுந்தது பிறகு அது திரும்ப பெற்று வித்ட்ரா பண்ணிட்டாரு. ஆக இது போல அவர்கள் ஒரு குழப்பத்தினுடைய உச்சிக்கு போய்விட்டார்கள். அப்படி என்பதற்கு இது போன்ற தாறுமாறான பேச்சுக்கள் ஒரு எடுத்துக்காட்டு. ஏனென்றால் மும்மொழி கொள்கை தேவையில்லை என்பது எங்களுடைய வாதம். அதாவது அரசு பள்ளிகளில் கட்டாய திணிப்பு என்கின்ற பெயரில் மும்மொழி கொள்கை வேண்டாம். விரும்பினவே விரும்பிய பாடத்தை படித்துக் கொள்ளட்டும், அதுல எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. தனியா இன்னைக்கு இந்திய பிரச்சார சபை வைத்திருக்கிறார்கள், பல்லாயிரம் கோடியை செலவு செய்கிறார்கள். ஆனால் தமிழ் பிரச்சார சபா எந்த இடத்திலும் கிடையாது. ஆனால் அந்த இந்தி பிரச்சார சபா மூலமாக நீங்கள் செலவு செய்கிறீர்கள். அதிலே படிக்கின்றவர்கள் நாங்கள் யாரும் போய் தடுக்கவில்லை, கையை பிடித்து இழுக்கவில்லை. அதிலே படிக்கின்றவன் விருப்பப்பட்டவன் படித்துக் கொண்டுதான் தமிழ்நாட்டில் இருக்கிறானே தவிர அவர்களை நாங்கள் போய் யாரும் கையை பிடிச்சு இழுக்கல. நீ போய் படிக்காத இந்தின்னு சொல்லல, எங்களை கட்டாயப்படுத்தி திணிக்காத என்றுதான் சொல்லுகிறோம். விருப்பப்பட்டவர்கள் போய் படித்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு தான் இந்தி பிரச்சார சபா வச்சு 2000 கோடி 3000 கோடி ஒதுக்குறீங்க. தமிழுக்கு 27 கோடி 37 கோடி ஒதுக்குறீங்க. செம்மொழி அந்தஸ்து பெற்றிருக்கிற தமிழ், ஆனால் பல மொழிகள் கலந்தது இந்தி. அதே போல பேச்சு வழக்கிலே இல்லாதது சமஸ்கிருதம். சமஸ்கிருதத்துக்கும் இந்திக்கும் நீங்கள் ஒதுக்குகிற தொகையிலே அதாவது கிட்டத்தட்ட 50ல் 1 மடங்கு 40ல் 1 மடங்கு கூட நீங்கள் தமிழுக்கு ஒதுக்குவது கிடையாது என்பதுதான் எங்களுடைய வருத்தம். நீங்க இந்தியை எப்படி வேண்டுமானால் வளர்த்துக் கொள்ளுங்கள், நாங்கள் அதை தடையாக இல்லை. ஆனால் இங்கே திணிக்காதீர்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. திணிப்பை நாங்கள் எதிர்க்கிறோம். இல்ல, இந்த மும்மொழி கொள்கை விவகாரத்துல மத்திய அரசு தொடர்ச்சியா அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நிதி தர முடியாது, PM ஸ்ரீ நிதியை ஒதுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ச்சியா இந்த விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதை நம்ம பாக்குறோம். நேற்றைய மக்களவை இதுல ஒருபடி கூடுதலா போய் அவர் பிரதான் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, மத்திய அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, ஒரு கட்டத்துல தமிழக முதலமைச்சர் இதுக்கு கையெழுத்து போட ஒத்துக்கிட்டாரு, தயாரா தான் இருந்தாரு. ஆனா அவரை ஒரு சூப்பர் முதலமைச்சர் தடுத்துட்டாரு அப்படின்றாரு. யார் அந்த சூப்பர் முதலமைச்சர்? எங்களுடைய முதலமைச்சருக்கு மேல எங்களுக்கு சூப்பர் முதலமைச்சர்னு யாருமே கிடையாது. எங்க முதலமைச்சரைத்தான் நாங்கள் சூப்பர் முதலமைச்சராக வைத்திருக்கிறோமே தவிர அவரை இயக்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்திலோ வேறு எதிலும் கிடையாது. மத்திய அமைச்சர் கற்பனையிலே அவருக்கு சொன்னதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக ஒரு சூப்பர் முதலமைச்சர் இருக்கிறார் என்று சொன்னால் அது இருந்து விடுமா? எங்கள் முதலமைச்சருக்கு யாரும் பாடம் சொல்லித்தர வேண்டிய தேவையே கிடையாது. அவர் சொந்த புத்தி உண்டு, யோசித்து செயல்படுபவர், சிந்தித்து செயல்படுபவர். எனவே அவருக்கு யாரும் அவரை இயக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்தான் மற்றவர்களை இயக்குவார். இல்ல, ஒரு பொதுவான விமர்சனம் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பியூரோகிராட்ஸ் தான் அந்த கவர்மெண்ட்டை இயக்குறாங்க, முதலமைச்சர் இதுவா தான் இருக்காரு, அவரை அவர் பெருசா அவரை இது பண்றதில்ல, பியூரோகிராட்ஸ் தான் முடிவெடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் பொதுவா வைக்கப்படுகிறது. அந்த விமர்சனத்தை எக்ஸ்போஸ் பண்ற துணியில இவரோட பேச்சு இருக்கா? எங்களுடைய தேர்தல் அறிக்கை எல்லா மக்களுக்கான திட்டங்களை தருவோம் என்று சொன்ன அறிக்கை. அந்த திட்டங்களை ஒன்றன் பின் ஒன்றாக நாங்கள் நிறைவேற்றி கொண்டு வருகிறோம். அதில் சொல்லாதது காலை உணவு திட்டம். அதை எங்கள் முதலமைச்சர் நேரடியாக ஒரு பள்ளிக்கு செல்கிறார். அங்கே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ரொம்ப சோர்வோடு இருக்கிறார்கள் ஆரம்ப பள்ளியில. ஏன் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது, இன்று காலை எங்களுடைய அம்மா வேலைக்கு போய்விட்டாங்க, காலையில எந்த விதமான உணவும் சமைச்சு தரல, பசியோடும் பட்டினியோடும் வந்திருக்கிறதுனால வாட்டமாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். நேரடியாக பார்த்து அனுபவத்தின் மூலம் தெரிந்து கொண்டு இன்றைக்கு உலகமே வியக்கத்தக்க அளவுக்கு காலை உணவு திட்டத்தை தன்னுடைய நேரடி அனுபவம் மூலமாக கொண்டு வந்திருக்கின்றவர் எங்களுடைய முதலமைச்சர். எனவே அவருக்கு யாரும் பியூரோகிராட்ஸ் சொல்லித்தர வேண்டியதில்லை. ஆனால் எந்த அரசாங்கத்துக்கும் ஆலோசனைகள் சொல்வதற்கு அவருக்கு செயலாளர்கள் இருப்பார்கள். ஆனா எங்க முதலமைச்சரை பொறுத்தவரைக்கும் தலைவர் கலைஞரிடத்திலே பாடம் பயின்றவர். அவருக்கு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பது நன்றாக தெரியும். செய்ய வேண்டிய நேரத்தில் காரியங்களை தன்னுடைய முடிவைத்தான் அவர் வெளிப்படுத்துவாரே தவிர அடுத்தவர்கள் முடிவை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். தமிழக எம்பிக்களை தரக்குறைவா மத்திய அமைச்சர் பிரதான் பேசுறாரு. அதுக்கு முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்து ஒரு ட்வீட் வெளியிடுறாரு, எக்ஸில் பதிவு பண்றாரு.
ஆனா திரு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒருபடி மேல போய் அவங்க நாகரிகமற்றவர்கள் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு அவருக்கு அதை சொல்றாரு. அதோட சேர்த்து ஒரு 2 கேள்விகள், மொத்தம் 3 கேள்விகளை வைக்கிறார். அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, நாகரிகமற்றவர் என்று சொல்வது எப்படி தப்புன்னு கேட்டா, அவர் தன்னை அநாகரிகம் உள்ளவர்னு அவங்களுடைய பிரதான் சொல்றதை அவர் ஏற்றுக்கொள்ளலாம். நாங்க ஏற்றுக்கொள்ள வேண்டியும் என்கின்றது அவசியம் கிடையாது. தமிழ் உணர்வாளர்கள், உண்மையான தமிழர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர் என்ன தமிழருங்கிறது ஆண்டவனுக்கு தான் தெரியும். திரு ஸ்டாலினோட ட்வீட் என்ன சொல்றாரு அப்படின்னா, மக்கள் இதை ஏத்துக்கல, மக்கள் எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. தமிழக மக்களை அவங்க இழிவு பண்றதா இவர் பேச்சு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அந்த மக்கள் யார் அப்படின்னா உங்களோட மகன், மருமகன், சொந்தக்காரங்க, இவங்களை தான் நீங்க மக்கள்னு சொல்றீங்களா அப்படின்னு குறிப்பிட்டோம் அண்ணாமலை அந்த ட்வீட்ல. பல பள்ளி மாணவர்கள் இன்றைக்கு பல்வேறு இடங்களில் எங்களுக்கு வேண்டாம் என்கின்ற கோரிக்கையை தான் வைத்திருக்கிறார்கள். இவங்க வேணா முன்னால இது கொடுத்து போனாங்கல்ல உறுப்பினர் சேர்க்கைக்கு, ஆமா, அது போல இப்போ எதுவும் செய்யலாமே தவிர, கையெழுத்து இயக்கம் போலியாக நடத்தலாமே தவிர உண்மையான தமிழ் உணர்வாளர் யாரும் கையெழுத்து போட மாட்டார்கள். ஏன்னா 2 இருமொழி கொள்கையிலேயே நம்ம உலகத்துல இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு தமிழன் என்பவன் இன்றைக்கு பிரசித்தி பெற்றவனாக வந்திருப்பது இருமொழி கொள்கையினால்தான். இந்தி தெரிஞ்சு யாரும் போய் எந்த உலகத்திலையும் போய் பிரசித்தி பெற்று வரவில்லை, பிரபலமாக ஆகவில்லை. தமிழும் ஆங்கிலமும் படித்தவர்கள் தான் வந்திருக்கிறார். இல்ல, இது நம்மளோட விமர்சனம் சார். அவரு மத்திய அமைச்சர் நேத்து அவர் பேசினதுலயுமே ஒரு நியாயம் இருக்குல்ல. ஆனானப்பட்ட பிஜேபிக்கு எதிர்நிலையில நிக்கிற காங்கிரஸ் அவங்க ஆளும் கர்நாடகாவும் சரி, இமாச்சல் பிரதேசம் சரி, அங்கெல்லாம் கூட அந்த புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிறாங்க. உங்களுக்கு ஏத்துக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிறாரு. இதை நீங்க வச்சு அரசியல் செய்றீங்க அப்படின்னு அவரோட விமர்சனம். இது எங்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் ஏன் மொழியை போய் திணிக்கிறீங்க? மும்மொழியை, இருமொழி கொள்கை போதும். 2 மொழியை படிச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வர்றோம். உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜப்பான்ல ஒரே மொழி தான் ஜப்பானிய மொழி, சைனாவில் ஒரே மொழி சைனீஸ் தான். அதை படிச்சுட்டு அவன் இன்னைக்கு உலகத்துல பெரிய வல்லரசுகளாக அவர்கள் உருவாகுகின்ற பொழுது ஏன் நம்மால் முடியாது? 2 மொழி, நம்ம இதையும் புரிந்து கொள்வதற்கு நம்முடைய தாய்மொழி தமிழ், தொடர்புக்கு நமக்கு தெரிந்த ஆங்கிலம், இவை 2ம் போதுமே. இவை 2ஐ விட்டு எதற்கு 3ஆவதாக ஒன்றை திணிக்கிறீர்கள்? தமிழ் படிச்சுட்டு தான் கூகுளுக்குள்ள போய் பிச்சை பிள்ளை வந்திருக்காரு, தமிழ் மீடியத்துல படிச்சுட்டு தான். எனவே இந்த காரணங்களைத்தான் நாங்கள் சொல்லுகிறோமே தவிர வேற எதுவும் கிடையாது. தேசிய கல்விக் கொள்கையில ஏற்றுக்கொள்ள என்ன சிக்கல், உண்மையிலேயே அதுல என்ன நடந்தது? ஏன்னா அவங்க தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காங்க, தமிழ்நாடு அரசு ஒருபோதும் மும்மொழி கொள்கைக்கு ஆரம்பத்திலிருந்து நாங்கள் சொல்லுகிறோம், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அந்த ஒரு பத்தியை நீக்கிவிட்டு நீங்கள் எது வேணாலும் சொல்லுங்கள் என்பதுதான் எங்களை பொறுத்தவரை. எல்லா அம்சங்களையும் தேசிய கல்விக் கொள்கையில இருக்க அதை பத்தி அப்புறம் விமர்சிக்கலாம். இப்போ மும்மொழி கொள்கை என்பது அடிப்படை, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதுதான் எங்களுடைய முதல் நிலைப்பாடு. அது இல்லைன்னு சொன்னாங்கன்னா அப்புறம் மற்றதை பத்தி டிஸ்கஸ் பண்ண. சரி, இதே டக் ஆஃப் வார் போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோமே. ஒரு கட்டத்துல இவங்க நிதி தரல. இவங்க இப்ப இன்னைக்கு பேசினதுல கூட அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாத இறுதி வரைக்கும் அவகாசம் இருக்கு, அதுக்குள்ள இந்த அரசு கையெழுத்து போட்டு இதுல சேர்ந்துக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஒருவேளை தமிழ் அரசு இதுல ரொம்ப திடமா இருக்காங்க, மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இது தேசிய NEP அக்ரி பண்ண மாட்டோம், கையெழுத்து போட மாட்டோன்ற இடத்துல நீங்க இருக்கீங்க. ஒருவேளை இது நடக்கல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இப்ப நமக்கு வர வேண்டிய 2000 சம்திங் அந்த தொகை இருக்கு இல்லையா, கோடி அமௌண்ட் வர வேண்டும். அதாவது நமக்கு GST பங்கு எல்லாத்துலயும் குறைச்சு தான் வருது. நம்ம அதாவது 1 ரூபா கொடுத்தா 27 பைசா தான் GST திருப்பி தர்றாங்க. என்ன, அதுல கூட 50 பைசா தரல, 29 பைசா தர்றாங்க. இல்ல, இந்த நிதி சுமை, இந்த இவ்வளவு சிக்கல்கள் இருக்க சூழ்நிலையில அதையும் சேர்த்து இந்த நிதியும் கூடுதலாக அந்த சுமையும் சேர்த்து சுமை தாங்கியாக சமாளிக்கத்தான் வேண்டும். மத்திய அரசோட ஒத்து போய் இதை சரி பண்ணி அதாவது மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டு நாங்கள் வாங்க மாட்டோம். மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் என்ன சொன்னாலும் அப்ப எங்களுடைய முதலமைச்சர் முடிவு செய்வார். 2026 தேர்தல் எப்படி இருக்கும்? இங்க தமிழகத்துல எந்த மாதிரியான போட்டி இருக்கும்? 2026 தேர்தல் என்பது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஒரு கூட்டணி, வலிமையான கூட்டணி இருக்கும். அதை எதிர்த்து ஏற்கனவே வலிமையான கூட்டணி தான். அதற்கு எதிர்ப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா சேர்ந்தாலும் சேரலாம், சேராட்டி இல்லை. ஏன்னா பழனிசாமி அன்றைக்கு எனக்கு பாரதிய ஜனதாவோடு கூட்டே கிடையாது, ஒட்டு உறவே கிடையாது என்றெல்லாம் சொல்லி வந்தார். இப்பொழுது அவர் மாற்றி மாற்றி பேசிக் கொண்டிருக்கிறார், கொள்கையில் நிலைப்பாடு கிடையாது. எனவே அவர்கள் சேர்ந்தாலும் அடுத்ததாக எங்களுக்கு எதிர்ப்பாக அவர்கள் வருவார்களை தவிர வேறு யாரையும் நாங்கள் எண்ணி பார்க்கவில்லை. சார், மிகப்பெரிய சக்தியா ஒருத்தர் வளர்ந்து வந்துட்டு இருக்காரு, விஜய் வராரு கட்சி, அதை பத்தி நாங்க பேசுறதே கிடையாது. அவர் இப்ப மும்முனை போட்டி இருக்காது, மும்முனை போட்டி கூட கிடையாது, எல்லாருமே மும்முனை போட்டின்னு சொல்றாங்க. நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே களத்துல இருக்கவங்க 4 முனை. நாம் தமிழர் கட்சி இன்னும் குறைஞ்சிக்கிட்டு தான் வருது, இன்னும் குறையும். சீமான் கட்சி இன்னும் குறையும்.
இன்னுமே குறையும் சொல்றீங்க. ஆமா, விஜய் எந்த தாக்கத்தையும் திமுகவுக்கு இது அதை பத்தி நான் கமெண்ட்ஸே கொடுக்க வேண்டாம். இல்ல, ஒருவேளை அதிமுகவும் விஜயும் ஒரு கூட்டணியா அமைகிறாங்க, அதை பத்தியே பேச்சே கிடையாது சார், பாத்துக்குவோம். விஜய் சீன்ல இல்லைன்றீங்க. ஆமா, அதிமுகவோட அவங்க எந்த மாதிரியான ஒரு எதிர்ப்பு உங்களுக்கு காட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை பாஜகவோட அவங்க இணையும் பாஜகவோடு இணைந்தால் பல்வேறு விதமான ஒன்றிய அரசு என்னென்ன விதமான தொல்லைகள் சங்கடங்கள் கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் எங்களுக்கு ஒன்றிய அரசு தரும். அதையும் சந்தித்து தான் நாங்கள் தேர்தலில் வெற்றி பெற்று வர வேண்டும். அதுக்கான தெம்பும் திராணியும் திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுக்கு இருக்கிறது. திரு ரகுபதியை எல்லா விஷயங்களுக்கும் நீங்க பதில் சொல்ற திமுகல இருந்து இது பண்றாங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப அதிமுகல இருந்து ஒரு விமர்சனமா இருக்கட்டும், உங்ககிட்ட இருந்து அறிக்கை வருது, அல்லது நீங்க செய்தியாளர் சந்திப்பு நடத்துறீங்க, அதே மாதிரி சீமானுக்கா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீங்களே தொடர்ச்சியா உங்களை எப்படி பயன்படுத்துறாங்க, அதுல எப்படி அதை இல்ல, நான் போற இடத்துல பத்திரிகையாளர்கள் அங்க இருக்கக்கூடிய தொலைக்காட்சி நிருபர்கள் சந்திக்கிறார்கள். இல்ல, செய்தியாளர் சந்திப்புன்றது வேற, அது நீங்க இயல்பா நீங்க போற இடத்துல அதுக்கு தாண்டி ட்விட்டர்ல சில விஷயங்களை நான் தெரிவிக்க வேண்டிய இது இருக்கு. அதனால கருத்துக்கள் எனக்கு தோன்றுகிற பொழுது அவற்றையெல்லாம் நான் ட்விட்டர் மூலமாக இல்ல, துறை சார்ந்து நீங்க கருத்து சொல்றதுல இதை யாரும் எதுவும் சொல்ல போறது கிடையாது, அதை புரிஞ்சுக்க முடியுது. நான் அதை தாண்டி மற்ற விஷயங்களுக்கும் நீங்களே தான் பதில் சொல்றீங்களே அப்படின்றதுனால கேட்கிறேன். எல்லாருமே பதில் சொல்றோம். ஏன்னா மற்ற அமைச்சர்களும் இன்றைக்கு எல்லாருமே பதில் சொல்றாங்க. அதுல என்னுடைய பதில்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கு. அதுதான் கேட்கிறோம், அந்த கூடுதலா இருக்கிறதுனாலதான் அந்த கேள்வி இருந்தது. 2026 திமுகவுக்கு வெற்றியா அமையும் அப்படின்னு நம்பலாம். அது முழு நம்பிக்கையோடு நாங்கள் களத்தில் இருக்கோம். என்ன வியூகம் இருக்கு அதுக்கு? பொதுவாகவே எனக்கு தமிழ்நாடோட இது என்ன அப்படின்னா, 4 ஆண்டு 5 ஆண்டு ஒரு அரசு இருக்கு அப்படின்னா ஒரு ஆன்டி இன்கம்பன்சி. அதாவது ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது நாங்க போற இடத்துல தெரியும். நாங்க எந்த இடத்துக்கு போனாலும் அங்க இருக்கக்கூடிய பெண் சகோதரிகளுடைய வரவேற்பு என்பது பாராட்டத்தக்க அளவுக்கு இருக்கு. ஏன்னா நாங்கள் 2021 மேல ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால அவங்களுக்கு மகளிர் விடியல் பயணம் கிடையாது. அதில் இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு குறையாம ஒரு வீட்டுக்கு மிச்சம். அதே நேரத்தில் அந்த பெண் குழந்தைகள் மற்றவங்க எல்லாம் சேர்த்து போனாங்கன்னா 3000-4000 ரூபாய் மிச்சம். சொந்தக்காரங்களை பார்க்க ஆஸ்பத்திரிக்கு போனால், கோயிலுக்கு போனால், அல்லது சர்ச்சுக்கு போனால், அல்லது வேளாங்கண்ணிக்கு போகிறது, நாகூர் போகிறதுன்னு போகிறாங்கன்னா அதில் அவங்களுக்கு 400 ரூபா 300 ரூபா ஒரு ட்ரிப்பில் மிச்சம். இப்படி நீங்கள் கணக்கு பார்த்துக்கிட்டு போனீங்க. எப்படி இதில் போகலான்னு நினச்சா இப்போ நம்ம பெண்கள்லாம் கட்டிக்காரங்க ஒவ்வொரு டவுன் பஸ்ஸாக மாறி போயிடுறாங்க. என்ன, அதனால எல்லா வகையிலையும் அவங்க பணத்தை மிச்சப்படுத்துறதுனால அவங்களுடைய செலவுகள்லேருந்து ஏறக்குறைய ஒரு 1000-2000 ரூபா மிச்சப்படுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா மகளிர் உரிமை தொகை ஒரு 60% வீட்டுக்கு மேலே போயிடுச்சு. அதனால மற்றவங்க அரசு வேலை பார்க்குறவங்க, இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க, டிராக்டர் வச்சு பெரிய நிலச்சுவாந்தார்கள் அப்படி இருக்காங்க. அதனால பெண்களுக்கு, சாதாரண பெண்களுக்கு 1000 ரூபாய்க்கு போயிடுச்சு. அவங்க பெண் குழந்தைகள் கல்லூரியில் படிக்கிறது, அவங்களாம் கிராமத்து பிள்ளைங்க. அவங்க நிச்சயமா +2 வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சுட்டு அரசு பள்ளியில் படிச்சுட்டு வர்றாங்க. அந்த பெண் குழந்தைக்கு 1000 ரூபா கிடைக்கிது, பையனுக்கு 1000 ரூபா கிடைக்கிது. அப்போ அந்த வீட்டுக்கு ஒரு 5000 ரூபா மாதம் கிடைக்கிற போது அவங்க மகிழ்ச்சியோடு இருக்காங்க. இது கூடுதலாக அவங்களுக்கு கிடைக்கிற வருமானம் அவங்களுக்கு வேண்டிய செலவுகளை செஞ்சு கொள்ள முடியும். இன்னைக்கு இந்தியாவிலேயே பணப்புழக்கம் அதிகமாக உள்ள ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அதற்கு காரணம் நாங்கள் கொண்டு வந்திருக்கிற பல்வேறு நல்ல திட்டங்கள், மக்களுக்கான இந்த திட்டங்கள். பார்த்தீங்கன்னா போன தீபாவளிக்கு மாதிரி எந்த வருஷத்துலையும் சேல்ஸ் கிடையாது. அதற்கு காரணம் இது போல பெண்கள் கையிலே சேர்த்து வைத்திருக்கிற பணம் அந்த பண்டிகைகளை திருவிழாக்களாக கொண்டாடுவதற்கு உதவுகிறது. எனவே குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுகிற பொழுது இந்த ஆட்சியை வேண்டாம் என்று சொல்வதற்கு அவர்கள் நிச்சயமாக மாட்டார்கள். எங்களை ஆதரிப்பார்களை தவிர எதிர்க்க மாட்டார்கள். அந்த நம்பிக்கையோடு களத்தில் இருக்கிறோம். ஆனால் தொடர்ச்சியாக திரு எடப்பாடி பழனிசாமி கொடுக்குற விமர்சனம் என்ன அப்படின்னா, நீங்கள் பெண்களுக்கு கொடுக்குற அந்த நிதி, உரிமை தொகையாக இருக்கட்டும், மற்ற நிதிகளாக இருக்கட்டும், அது எல்லாமே இங்கேருந்து வெளியிலேருந்து கடன் வாங்கி தான் போடுறீங்க. இங்கே ப்ரொடக்டிவாக நாங்கள் கடன் வாங்கி கொடுக்குறோம், என்னமோ கொடுக்குறோம். அவங்க கையில் கிடைச்சது இல்லை, அந்த தாய்மாரி கிடைக்கிறது இல்லை. நீங்கள் ஏன் வாங்கி கொடுத்துருக்கலாம்ல? அன்னைக்கு நீங்கள் கொடுக்கல. இன்னைக்கு உற்பத்தின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு நம்ம 2வது இடத்துக்கு வந்திருக்கோம். அப்போ எவ்வளவு தொழிற்சாலைகள் இங்கே நாங்கள் கொண்டு வந்திருந்தால் 2வது இடத்துக்கு வருவோம். அங்கே எவ்வளவு தாய்மார்களுக்கு இன்னைக்கு வேலை. தென்றது காலனி தொழிற்சாலைன்னா 5000 பேர் 8000 பேருக்கு வேலைன்னா குறைஞ்சபட்சம் 60-70% பெண்கள் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு சம்பளம் கிடைக்குது. எல்லா தொழிற்சாலைகளிலும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அடிப்படை வேலைகள் பெண்களுக்கு கிடைக்கிறது. அந்த வகையிலையும் இன்னைக்கு இந்தியாவில் தான் தமிழ்நாட்டில் தான் 40% பெண்கள் வேலைக்கு செல்கிற ஒரே மாநிலம் இந்தியாவிட தமிழ்நாடு தான். அது நமக்கு பெருமையா இல்லையா? அந்த அளவுக்கு நாங்க அந்த பெண்களை கொண்டு வந்திருக்கோம். பெருமையான விஷயம் தான். இன்னொரு பக்கம் நிதி சுமையும் கடன் சுமையும் அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்றது, அது ஏதாச்சும் ஒரு காலகட்டத்தில் சமாளிச்சுக்குவோம். அது நம்பிக்கை இருக்கு, பண்ணிக்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஆனா இப்ப மக்களை வாழ வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதை வாழ வச்சிருக்கோம். அதுதான் எங்களுக்கு வேணும். உங்களோட அரசியல் அனுபவத்திலிருந்து நீங்க ஏற்கனவே அதிமுகல இருந்து வந்தவர் அப்படின்ற அடிப்படையிலையும் இந்த கேள்வி, அதிமுகவுக்கு எது நல்லது? பாஜகவோட கூட்டணி போறது நல்லதா, இல்ல தனியா தேர்தலை சந்திக்கிறது நல்லதா? இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் 25 வருஷம் ஆச்சு, 1/4 நூற்றாண்டு ஆச்சு அங்கிருந்து வந்து. அதனால இன்னைக்கு அந்த கட்சியினுடைய நிலைமை எனக்கு தெரியாது. அன்னைக்கு அந்த தொண்டர்கள் கொஞ்சம் உறுதியோடு இருந்த தொண்டர்கள் அங்க. ஆனா அவங்க முறையா ரெட்டலைக்கு ஓட்டு போட்டவன் உதயசூரியனுக்கு ஈரோடு கிழக்குல ஓட்டு போட்டான். ஆக அந்த தொண்டனிடத்துல மாற்றம் வந்திருக்கிறது என்பது. அது எப்படி சொல்றீங்க? ரெட்டலைக்கு ஓட்டு போட வேண்டிய அந்த ஓட்டு விகிதம் நாம் தமிழருக்கு போயிருக்காது. நாம் தமிழர் வாங்கினதே 24,000 தானே. போன ஓட்டு அவங்க வாங்கின ஓட்டு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த அவங்க வாங்கின ஓட்டை நாங்க வாங்கியிருக்கோம். அந்த ஓட்டு அந்த தொண்டன் எங்களுக்கு போட்டிருக்கான். அதனால முதல் முறையாக இரட்டை இலக்கே வாக்களித்து வந்த தொண்டன் தன்னுடைய வாக்கை உதயசூரியனுக்கு தந்திருக்கார் என்று சொன்னால் அவனிடத்தில் மாற்றம் வந்திருக்கிறது. இந்த மாற்றம் தமிழ்நாட்டில் முழுவதும் இருக்குமே. ஆனால் பல 200 அல்ல 210 இடத்துலயும் நாங்க ஜெயிச்சிருவோம். எல்லாத்தையும் டெபாசிட். இல்ல என்னோட கேள்வி அது கிடையாது. அதிமுக என்ன செய்யணும் அப்படின்றது உங்களோட விருப்பம் அப்படின்னு. அது அதிமுக தொண்டர்களை தக்க வச்சுக்க என்ன முயற்சி இருக்கோ அதை முயற்சி எடுக்கணும். ரைட். நன்றி சார். நன்றி.